Hello everyone, Madan Gowri. இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல், லவ், அன்பு இத பத்தி தான் பேச போறோம். இந்த ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிருக்கும். கரெக்ட்டா? சின்ன வயசுல கிரஷ்ல இருந்து சாகிறதுக்கு முன்னாடி வர கடைசி காதல் வரைக்கும் நிறைய பேர் மேல காதல் வந்திருக்கும். வந்த காதல் சில பேருக்கு ஒரு காதலா இருக்கும், அது கடைசி வரைக்கும் நீடிச்சவங்களும் இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள பாதியிலே முடிஞ்சு போனவங்களும் இருப்பாங்க. காதல் மேல வெறுப்பு இருக்கிறவங்க இருப்பாங்க, அன்பு இருக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா விதமா இருந்தாலும் எல்லாருக்குமே லவ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு போர்ஷனா எல்லாரோட வாழ்க்கையிலுமே இருந்திருக்கு. நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க, கடைசி வரைக்கும் சொல்லாம போனவங்கன்னா 1000 விதங்கள் இருக்குது. இத்தனை கேட்டகரி இருக்கிறப்போ லவ் பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போறோம். அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட சொல்லிடுறேன். நீங்க எப்படி ஒருத்தங்களை லவ் பண்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட்ல இருந்து உங்களை யாராவது லவ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது வரைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் லவ்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சோம் ஒரு ஹார்ட் பிரேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ, அதாவது எப்போ நம்மள லவ் பண்றவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்களோ அப்போ ரொம்ப நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், சம்பந்தமே இல்லாம. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படியே ஹார்ட் ரொம்பவே வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வலிக்கு காரணம் என்ன? இது உண்மையிலே ஹார்ட் வலிக்குதா, நெஞ்சு வலிக்குதா, இல்ல நம்மளே சும்மா சொல்லிக்கிறோமா? அதாவது நம்மளை விட்டுட்டு போறேன்னு மிரட்டுறப்போ இல்ல நம்மளை விட்டுட்டு போறப்போ ரொம்பவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா broken heart syndrome. இதுதான் லவ் பத்தின முதல் ஃபேக்டர், broken heart syndrome. broken heart syndrome அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். இது ஒரு ப்ரூவன் மெடிக்கல் கண்டிஷன். உண்மையிலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது விட்டுட்டு போறப்போ நெஞ்சில அதிகமா ஸ்ட்ரெஸ் அதிகமா பிளட் பிரஷர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்லாம் அதிகமா வேலை செய்யறதுனால நம்மளோட ஹார்ட் ஸ்வெல் ஆகும் அப்படிங்கறது சொல்றாங்க. இதனால ஹார்ட் அட்டாக் இறந்து போகிற வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. broken heart syndrome அப்படிங்கிறது ரொம்பவே உண்மையான விஷயம். நீங்க யாராவது லவ் பண்றவங்கள யாராவது நீங்க பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சொல்றீங்க, எப்போ சொல்றீங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹார்டின். நம்ம லவ் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே ஹார்டினோட ரிலேட் பண்ணுவோம். கரெக்டா? இந்த ஷேப் எல்லாருமே காமிப்போம். பட் இந்த லவ் அப்படின்னு சொல்றப்போ இந்த ஹார்டின் அப்படிங்கிற ஷேப் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பரான ஹிஸ்டரியே கிடையாது. இது உருவானது ஒரு 15th செஞ்சுரியில தான் உருவாயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அன்பு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல லவ் அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்பல் கொண்டு வந்ததே ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி தான். இதை உருவாக்குனவங்க யூரோப்ல இருக்கிறவங்களா இருந்திருக்கணும். பெயிண்டிங்ல அந்த அன்பு லவ் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இந்த ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலே நீங்க ஹார்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் இந்த ஷேப்ல இருக்காது. ஆனாலும் இதுக்கு உருவாக்குனது ஹார்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் உருவாக்குனது யூரோப்ல தான் முதல்ல உருவாக்கி இருக்காங்க. அண்ட் உருவாக்குனது எதை பார்த்து உருவாக்கி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற இலைகள், நிறைய இலை பாத்தீங்கன்னா வெத்தலையா இருக்கட்டும், எந்த ஒரு இலை பாத்தீங்கன்னா பீட்டல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு நீங்க இலையை பாத்தீங்கன்னா மோஸ்டா இந்த ஷேப்ல தான் இருக்கும். சோ ஒரு இலையை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது தான் இந்த ஷேப் ஹார்டின். அதை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களை உண்மையிலே லவ் பண்றேன்னு சொல்லி இப்ப நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்கல்ல, இல்ல நீங்க யாராவது ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்கல்ல. சோ உங்களுக்கு உண்மையிலேயே இந்த லவ் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சின்க்ரோனைஸ் ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இது ஜோக் இல்ல, உண்மையிலே சயின்ஸ் அப்ரூவ் பண்ற ஒரு விஷயம். சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனா இது நடக்கும் அப்படின்னு ஒத்துக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க லவ் பண்ற ஒரு ஆளை கூப்பிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல எங்கேயாவது உங்களோட ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பாக்குற ஒரு மானிட்டர் ஏதாவது வச்சுக்கோங்க. சோ கிட்ட நின்னுட்டு உங்களோட ரெண்டு பேருமே நீங்க கண்ணை பார்த்துட்டு இருக்கிறப்போ இல்ல கிட்ட இருக்கிற நீங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கிறப்போ ரெண்டு பேரோட ஹார்ட் பீட்டும், நீங்க லவ் பண்றவங்களோட ஹார்ட் பீட்டும் உங்களோட ஹார்ட் பீட்டும் ஒரே மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சின்க்ரோனைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி ஹார்ட் பீட் ரெண்டுமே பீட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி ஒரே மாதிரி நடக்குது? ஏன்னா ரெண்டு பேருமே தொடக்கூட வேணாம், ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாலே போதும், கிட்ட கிட்ட இருக்கிறப்போ ஹார்ட் பீட் ஒரே மாதிரி அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. பட் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சந்த். இவங்க தான் உலகத்திலே ரொம்ப நாளுக்கு கல்யாணமாய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப வருஷம் ஒன்னா வாழ்ந்தவங்க. எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 90 இயர்ஸ், 90 வருடங்கள் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. சோ மிஸ்டர் சந்த் இவங்க ரெண்டு பேருமே எங்க இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம்ல, இங்கிலாந்துல இருந்தாங்க. மிஸ்டர் சந்த் 2016ல இறந்து போனாரு. அவருக்கு 110 வயசு இருக்கிற வரைக்கும். சோ கிட்டத்தட்ட 90 இயர்ஸ் அவங்க ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இவங்க தான் உலகத்திலேயே ரெக்கார்டட் ஹிஸ்டரியில ரொம்ப வருஷமா காதலிச்சு ஒன்னா வாழ்ந்த 2 பேர். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஓசிடி. இந்த டிசீஸ் பத்தி உங்க நிறைய பேருக்கு இது ஒரு டிசார்டர், அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நம்ம காலையில எந்திரிச்சோம்னா இல்ல நிறைய பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும், ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம்னே தெரியாது, ஆனா நிறைய டைம் பண்ணிட்டே போவாங்க. ஒரு 10 தடவை எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல கண்டிப்பா ஒரு பெண் ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இருந்தா தான் அவங்களால அப்படி வச்சுக்கவே முடியும். இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நீட்டா இருக்கிற ஒரு பிளேட்ல இல்ல நீட்டா இருக்கிற ஒரு ஸ்லேட்ல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு கிறுக்கி விட்டுறாங்கன்னா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன மாற்றம்
மாற்றம் இருந்தாலும் அவங்களோட ரொட்டீன்ல அவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. காரணமே இல்லாம சில விஷயங்கள் மறுபடியும் பண்ணுவாங்க. இந்த டிசார்டர் இருக்கிறவங்களுக்கு எந்த மைண்ட் ஸ்டேட் இருக்குதோ காதல்ல இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மைண்ட் ஸ்டேட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ லவ் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் பாத்துக்கணும்னு நினைக்கிறது, மறுபடியும் அவங்களே யோசிச்சுட்டு இருக்குது, அவங்க இல்லாம வாழ்க்கையை யோசிக்கிறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஓசிடி அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டிசார்டர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களோட மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களை வந்து ஒரு ஸ்டூபிட் மாதிரி, ஒரு அறிவில்லாதவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ, ரொம்ப வந்து காரணமே இல்லாம வந்து ஓசிடி இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லாதவங்க நான் சொல்லல, பட் அறிவில்லாதவங்க யார் சொன்னா ஒரு ஸ்டூபிடா இருக்கவங்க ரொம்ப யோசிக்காம காரணமே இல்லாம ஒரு விஷயத்தை மறுபடியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா. சோ காதலிக்க ஆரம்பிச்சப்ப நிறைய பேரோட மென்டல் ஸ்டேட் வந்து இந்த ஓசிடி இருக்கிறவங்க மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்களால வந்து அந்த விஷயத்தை தாண்டி போகவே முடியாது. அதை மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அவங்க எங்க போனாலும் அவங்கள பாக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சினிமால காமிக்கிற விஷயம் கிடையாது, உண்மையிலே இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிலோபோபியா. இந்த பிலோபோபியா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காதல்ல விழுந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கிறவங்க வந்து பிலோபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு வார்த்தையே இருக்கு. இது வந்து ஒரு பயம் கூட. நிறைய பேருக்கு வந்து காதல் அப்படின்னு சொல்றப்போ, ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்றப்போ, ஒன்னா வாழணும் கடைசி வரைக்கும், ஒரு 20 வயசுல 30 வயசுல கொடுக்குற ஒரு ப்ராமிஸ் வந்து வாழ்க்கை ஃபுல்லா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றப்பமே நிறைய பேருக்கு ஒரு பயம் வரும். இப்படி ஒரு பயம் வர்றவங்களுக்கு வந்து பேர் வந்து பிலோபோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நோன் மெடிக்கல் ஸ்டேட். இது வந்து சும்மா கதை விடுறாங்கன்னு இல்ல, உண்மையிலே நிறைய பேருக்கு இந்த பயம், காதல், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கமிட்மெண்ட், வாழ்க்கை ஃபுல்லா ஒன்னா இருக்கணும், இதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப பயம் இருக்கிறதுக்கு பேரு பிலோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது கல்யாணமே பண்ண மாட்டேன், எனக்கு காதல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டேட் தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் இந்த சீன் இமேஜின் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது லவ் அப்படின்னு ஒரு வரப்ப வந்து ரொம்ப முதல்ல வந்து லவ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கிறவங்க, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன கண்டுக்கவே இல்லை, நீ ஓவரா மாறிட்டு அப்படின்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலா ஒரு சர்வே படி பாத்தீங்கன்னா ஒரு காதல் அப்படின்னு நிறைய பேர் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து 2 பேரும் தூக்கி வெளியே வச்சிருவாங்களாம். ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க அதிகமா இன்னொருத்தவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, புதுசா வந்து அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க கூட இருக்கிற க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து 2 பேர் வந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஏன்னா மனுஷங்களோட பிரெயின் அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நம்மளால வந்து எல்லாருக்கும் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. 4 பேர் வந்து ரொம்ப செமையா என்கரேஜ் பண்ணி லவ் பண்ணு, செமையா இருக்கு, அந்த பையன் செமையா இருக்கா, அந்த பொண்ணு செமையா இருக்கான்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறாங்கன்னா, ஆனா அவங்களை நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீங்க உங்களுக்கு அந்த காதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களை சப்போர்ட் பண்ண 4 ஃப்ரெண்ட்ஸ்ல 2 பேரை வந்து நீங்க வந்து லிஸ்ட்ல இருந்து தூக்கி வெளியே வச்சிருவீங்க. வெளியே வச்சுதான் ஆகணும் அப்படிங்கறத வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. நிறைய பேர் அதனாலதான் வந்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மோஸ்டா லவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்பவுமே பிடிக்காது அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அண்ட் லவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்காது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட அட்டென்ஷன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க, உங்களோட லவரும் கேட்பாங்க. நீங்க பிரிச்சு கொடுக்க முடியாது, யாருக்காவது ஒரு நேரத்துல ஒரு விஷயம் தான் கொடுக்க முடியுங்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லவர்ஸ்க்கும் ஒத்தே வராதுக்கு காரணம் இதுதான். அண்ட் ஒவ்வொரு டைம் நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து 2 பேரை தூக்கி நீங்க வெளியே வைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லவ் ஃபார் மெட்டீரியல் மஷின்ஸ். இல்ல காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எது மேல வேணாலும் வரலாம். ஒரு பைக் மேல வரலாம், ஒரு போன் மேல வரலாம், உங்களோட வீடு மேல வரலாம், கார் மேல வரலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு அனிமல் மேல வரலாம். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரப்போ வந்து மனுஷங்களோட பிரெயின் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அது வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்ல பாக்குறவங்க மேலதான் வரணும் அப்படிங்கறது அவசியம் இல்ல. ஒரு ஆணுக்கு ஆண் மேல வரலாம், பெண்ணுக்கு பெண் மேல வரலாம். இதெல்லாம் வந்து கே, லெஸ்பியன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சுத்தி இருக்கிற விஷயங்கள் மேல வரலாம். ஒரு நல்ல பெயிண்டிங் மேல வரலாம், ஒரு நல்ல பைக் மேல வரலாம், அவங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு மெட்டீரியல் எது மேல வேணாலும் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரலாம். இது வந்து இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட விஷயம் இல்ல. அதே மாதிரி உங்க பிரெயின் வந்து எப்படி ஒரு லவ் பண்ற ஒரு பொண்ணை பார்த்தா இல்ல பையனை பார்த்தா ரியாக்ட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை பார்த்தா ரியாக்ட் பண்ணும். அவ்வளவு பாசம் அந்த ஒரு விஷயத்து மேல வச்சுக்கலாம். இது வந்து எவ்வளவு வருஷமா கண்டுபிடிச்சிருக்காங்க, இல்ல எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இதை செக்ரிகேட் பண்ணி பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோமன் மன்னர்கள்லாம் வாழ்ந்துட்டு அதாவது ரோம் சிவிலைசேஷன் இருந்துச்சுல. சோ அந்த காலத்துல கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ரோமன் மக்கள் வந்து ஒவ்வொரு காதலுக்கும் வந்து பிரிச்சு வச்சு ஒவ்வொரு காதலுக்கும் டைப் வச்சு அது எந்த மாதிரி ஒரு காதல்னு பேர் போட்டு ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம செப்பரேட் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஆனா காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுக்க ஒரு மனுஷன் ஆப்போசிட் ஜெண்டர் மேல தான் வரணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. யாருக்கு யார் மேல வேணாலும் எது மேல வேணாலும் காதல் வரலாம் அப்படிங்கறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, காதல். இதெல்லாம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சொல்லியாச்சு. ஓகே, நமக்கு உண்மையிலே லவ் எல்லாம் செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குல்ல. 9th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதுதான். என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம என்னதான் நம்ம நிறைய பேசினாலும் காதலுக்கு வந்து கண் இல்லை, நம்ம வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லாம என்ன டயலாக் பேசினாலும் யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காதலுக்கு கண்ணு நிறையவே இருக்குது. நீங்க யாரை பாத்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகணும்னா முதல்ல நீங்க அவங்களை பார்க்கணும் அப்படிங்கறது எதிர்பார்ப்பீங்க. கரெக்டா? இப்படி சொல்றப்போ ஒரு ஆண் வந்து எப்போ அதிகமா வந்து அட்ராக்டிவா ஒரு பெண்ணுக்கு தெரிவாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, பிராட் ஷோல்டர்ஸ் இருக்கிறப்ப தான் வந்து
ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா தெரிவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாம் க்ரூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உலகத்தில் அதிகமா பெண்களால நேசிக்கப்படுற ஒரு ஆண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ ஆண்கள் வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு அட்ராக்ஷன் வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பெண் வந்து ரொம்ப அட்ராக்டிவா ஒரு ஆணுக்கு தெரியணும்னா நீங்க நிறைய விஷயம் யோசிப்பீங்கன்னு தெரியும். அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிற வேண்டிய விஷயம், நம்மளுக்கே தெரியாம நம்ம சைக்காலஜில ஒர்க் ஆகிற விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹிப்ஸ். சோ இடுப்பு. ஒரு ஆண் வந்து நீங்க எதை தான் பார்த்து அட்ராக்ட் ஆவான்னு 1000 விஷயம் நீங்க யோசிச்சீங்கனாலும் கண்ணுன்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் வந்து ஆக்சுவலா யதார்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து இன்னொரு பெண்ணை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் இருக்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹிப் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். சோ இந்த இடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆண்களோட சைக்காலஜில வந்து ரொம்பவே எம்படான ஒரு விஷயம். சோ குறுகுனா இடுப்பு இருக்கிற ஒரு பொண்ணு மேல வந்து அதிகமா பசங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் பிராட் ஷோல்டர்ஸ் இருக்கிற பசங்க மேல வந்து பொண்ணுங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொன்னாலும் இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயம் இருக்கு. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இன்னொருத்தங்க யார் மேல, லவ் அப்படிங்கிறது லஸ்ட் வேற லவ் வேற, அன்பு அப்படிங்கிறது தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதே மாதிரி காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. பாடியே வந்து மொத்தமா லெஃப்ட் சைடு உங்களோட உடம்பு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி வந்து ரைட் சைடு உங்களுக்கு உடம்பு அதே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெண்டையுமே வந்து சேர்த்து வச்சு அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். நான் இப்ப லெஃப்ட் ரைட்னு சொல்றப்ப வந்து மாத்தி சொல்லிட்டு நினைக்கிறீங்க, நீங்க பாக்குறது கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொன்னேன். அண்ட் எனிவே கெட்டிங் பேக் டு தி டாபிக், உங்களோட உடம்பு வந்து ஒரு சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு சைடு இருந்துச்சுன்னா அதிகமா உங்களை பார்த்து இன்னொருத்தங்க மேல காதல் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு மூஞ்சி இருக்கிற மாதிரி ரைட் சைடு மூஞ்சி இருக்காது. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகாது அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் பாக்குறப்ப வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஓகே இவங்க வந்து ஒரு ப்ராப்பர் சிமெட்ரிக்கலா ரெண்டு சைடும் உடம்பு இருக்கிறப்போ கை கால் முகம் எல்லாமே ஒரே மாதிரி ரெண்டு சைடு இருக்கிறப்போ இது வந்து அவங்க ப்ரீடிங் பர்பஸ்க்கு அதாவது அதுக்கப்புறம் உடல் உறவு அப்படிங்கறத வச்சு குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்தி சைன். அவங்க முகம் இந்த சைடு ஒரு மாதிரி இந்த சைடு ஒரு மாதிரி வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹெல்தி சைன் கிடையாது. அவங்க வந்து இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா காதல் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வந்து காமம்னு வரப்ப வந்து அந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா? சோ அந்த தாட் அப்ப வந்து நம்மளால வந்து அவங்களால ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சைக்காலஜி வந்து ரொம்ப வருஷமா நம்பப்படுது. இது வந்து பண்ணுவாங்களா, பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. பட் இது வந்து நம்மளோட சைக்காலஜில ஜெனரல் லவ் பண்றப்ப இதெல்லாம் நிறைய பேர் செக் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அண்ட் ஃபைனலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடல்ஸ். சோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் யோசிச்சிருப்போம். ஆனா வந்து உண்மையிலேயே ஒருத்தங்க நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப உடனே நம்ம லவ்ட் ஒன்ஸ் கூட இருக்கணும் அப்படிங்கறது ஆசைப்படுறது யாரா இருந்தாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கட்டி பிடிச்சா சம்டைம்ஸ் வந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா அம்மா அப்பாவை போய் கட்டி பிடிச்சா ரொம்ப பிரச்சனை சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். இல்ல லவர் கூட இருக்கிறப்ப உண்மையிலே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து சால்வ் ஆகும். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கூட இருக்கிறப்போ இல்ல கட்டி பிடிக்கிறப்ப வந்து லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் வந்து செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிடோசின். இதெல்லாம் வந்து அமேசிங்கான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். உங்களுக்கு ரொம்பவே பிரஷர் இருக்கிறப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கப்போ இது வந்து வசூல் ராஜால காமிக்கிற மாதிரி கட்டிப்பிடி வைத்தியம் கூட ஒரு விதத்துல சொல்லலாம். உண்மையிலே ரொம்ப பிரச்சனை இருக்கப்போ நீங்க உங்களுக்கு ரொம்பவே நேசிக்கிற ஒருத்தங்களா அன்பா இருக்கிறவங்க ஒருத்தங்களை போய் நீங்க கட்டி பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். எந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறத விட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ல இருந்து உங்களை மைண்ட் எடுத்து வெளியே தள்ளி வைக்க முடியும் அப்படிங்கிறது சொல்றேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்கிறது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். சோ ஹக் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எஸ்பெஷலி ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறப்போ ரொம்ப ஃபெயிலியர் இல்ல தோத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றப்போ ஒரு ஹக் கேன் சேஞ்ச் a lot of things. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வரலாம், அப்பா அம்மா கிட்ட இருந்து வரலாம், லவர் கிட்ட இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காதலை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ நீங்க யார்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும், நீங்க அதை ஷேர் பண்ணிடுவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலும் இந்த டெஸ்ட் நான் நிறைய சொன்னேன்ல. சோ ஹார்ட் பீட் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. இல்லனா வந்து நீங்க வந்து ஃபீல் பண்றப்போ யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் a hug அப்படிங்கறதையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் இது வரைக்கும் அந்த வீடியோல சொல்லாதது நான் டாப் 10 ஐ ஃபேக்ட்ஸ் கண்ணை பத்தி 10 விஷயம் பேசினப்போ சொல்லியிருந்தேன். சோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க காதலிக்கிறவங்கள நீங்க அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள பாக்குறப்போ உங்களோட கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த கருவிழி அப்படிங்கறது ஒண்ணு சொல்லுவாங்க. கரெக்டா? உங்களோட ஐரிஸ் அது வந்து பெருசாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப் டு 50% வந்து அது பெருசாகும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ நீங்க பார்க்கலாம் உங்க ஃப்ரெண்ட் யாராவது 2 பேர் லவ் பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பாக்குறப்ப ரொம்ப நேரம் கழிச்சு பாக்குறப்போ உங்க ஃப்ரெண்டோட கண் எப்படி இருக்குன்னு பாருங்க. அது வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த கருவிழி அப்படிங்கறது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு போனஸ் ஃபேக்ட் மாதிரி வச்சிருக்காங்க. சோ இந்த டெஸ்ட் நீங்க யாருமே போய் பண்ணி பாருங்க. இல்ல நீங்க யாராவது லவ் பண்றீங்க இல்ல உங்களை யாராவது லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களா அப்படிங்கறதையும் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நீங்க என்ன பர்சனலா எங்கயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Facebook, Snapchat, Instagram, Twitter எங்கனாலும் Madan Gowri மதன் கௌரி பேரை சர்ச் பண்ணுங்க. You will be able to find my profile. அதுக்குள்ள லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன். So see you next video. Until then, bye. Madan Gowri signing off here. Cheers.